வெறும் வந்து ஒரு 230 சொச்சம் 240 சொச்சத்தை வந்து நம்ம திணறோம்னா தட் ஷோஸ் நமக்கு டொமஸ்டிக்காவே நம்ம ஆட்கள் வந்து ஸ்பின் ஆட டேலண்ட் இல்லாத ஆட்கள் நம்ம இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து மறுக்க முடியாத இந்த ஒரு ஒரு சோகமான உண்மை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ரூட் வந்து இப்போ வந்து ஆல் டைம் டெஸ்ட் கிரேட்ஸ்க்கு கம்பேர் பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கச்சே விராட் கோலி ஆஸ் த பிளேயர் தலைவனுக்கு இன்னும் அந்த பழைய ஃபார்ம் இருக்கா, அந்த பழைய டச் இருக்கா அப்படிங்கறதே எனக்கு கொஸ்டின். ஃபார்மர்ல விராட் கோலி ஃபார்மே இல்ல, விராட் கோலி ஏன் ஆடுறது இல்லாம ஏகப்பட்ட கொஸ்டின் சொல்லிட்டு இருந்தோம். பட் வென் இட் மேட்டர்ஸ் they perform the most. சுமன் கில், கேஎல் ராகுல், சர்ஃப்ராஸ் கான் இவங்க 3 பேர்ல யாரு பிளேயிங் 11ல இருப்பா? கேஎல் ராகுல் அண்ட் சர்ஃப்ராஸ் கான் 2 பேருமே உள்ள இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சுமன் கிலுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு, பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஓப்பனரா அவங்க அங்க 2 பேர் ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஆட போற பங்களாதேஷ் வந்து கொஞ்ச நாள் இப்போ ஜஸ்ட் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தானே சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த டீம் இஸ் நோன் ஃபார் இந்த மாதிரி வந்து அந்த ஜெயண்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீம். அங்க இருக்க அந்த ஸ்பின்னர்ஸ் டேக்கிள் பண்ணணும்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஸ்பின்னர் சூப்பரா ஆடக்கூடிய இந்த 2 பிளேயர்ஸ் கண்டிப்பா இருக்கும், கேஎல் ராகுல் அண்ட் சர்ஃப்ராஸ் கான். ஸோ தே கெட் இன்டு தி 11 பாரிங் ஆஸ் சுமன் கில்லோட ரோலுக்கு அந்த சுமன் கில்லோட சூப்பரா ஆடுற இருக்கிறதுனால ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின் ட்ரையோ குளோபலா நம்ம எடுத்தோம்னா இப்போதைக்கு அந்த லீடுல கடைசியா இருக்க ஒரு பேரை நான் பாக்குறது ரவி அஸ்வினும் இதுக்கடுத்து அந்த லெவலுக்கு ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு ப்ராடிஜியலா வந்து ஒவ்வொரு மேட்சையும் சொல்லி விக்கெட் எடுக்கிற ஒரு ஸ்பின்னர்ஸ் டொமஸ்டிக் சர்க்கியூட்டே உங்களுக்கு கிடையாது. அதுவும் இப்ப நடக்க போற மொதல் மேட்ச் சென்னையில எந்த மாதிரி பிச் ரெடி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு ரேங்க் டர்னர் ரெடி பண்ணாங்கன்னா அது நமக்கே பேக் ஃபயர் ஆகுமா தெரியல. கிரிக்கெட் ஒன்றை நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வணக்கம். இந்தியா ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து நிறைய பேர் தெரிவிச்சாங்க நம்ம கிட்ட. என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொன்னது என்னன்னா, சீனியர் பிளேயர்ஸ் மேலதான் நிறைய குற்றச்சாட்டு வச்சாங்க. ஏன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, சரியா விளையாடல அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ஷாம் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசுறோம். சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஒரே போடா போட்டீங்க, ரொம்ப நன்றிகள். இந்த டெஸ்ட் ஸ்குவாட பாத்தீங்கல்ல நீங்க, அனௌன்ஸ் பண்ணி ஒரு 2 days ஆயிடுச்சு. இந்த ஸ்குவாட பார்த்த உடனே இந்த ஸ்குவாட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களா, இல்ல இந்த ஸ்குவாட வந்து நல்லா பண்ணிருக்காங்க, நல்ல பிக் அப்படின்னு தோணுச்சா? சோ அனௌன்ஸ் பண்ண அந்த ஸ்குவாட் வந்து கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் அந்த யங்ஸ்டர்ஸ் அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட மிக்ஸா நான் பாக்குறேன். கிவன் த ஃபேக்ட் தட் இன்னொரு 10 டெஸ்ட் நமக்கு வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நம்ம அந்த ஃபைனல்ஸ் போய் ஆட போகணுங்க அந்த ஒரு இதுல இருக்கும் போது நமக்கு நல்லதாவே ஒரு சான்ஸ் இருக்கு. ஆன் 3 times ஆன் த ட்ராட் நமக்கு வந்து ஃபைனல்ஸ் போற ஒரு டீமா வந்து ஒரு டீமை வந்து கரெக்ட் பேலன்ஸ்ல எடுத்திருக்காங்க. நீங்க கேட்ட அதே ஒப்பீனியன் வந்து எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்ப நமக்கு முன்னாடி இங்கிலாந்து நம்ம இங்க வந்து ஹோம்ல ஆடின போது அதுல ஆடின சில பிளேயர்ஸுக்கு வந்து இவங்க திருப்பி இங்க சான்ஸ் கொடுக்கல. ஒரு ரஜத் பட்டிதரோ, தேவேந்திர படிக்கலுக்கோ, இல்ல வந்து KS பரத்துக்கோ, இல்ல வந்து உங்களுக்கு வந்து பேர் என்ன ஃபாஸ்ட் போலர் ஒரு முகேஷ் குமார் அவருக்கோ வந்து அவங்க சான்ஸ் கொடுக்கல. இத்தனைக்கும் முகேஷ் நல்லாவே பண்ணாரு. டிடிபி கொஞ்சம் சுணக்கமா இருந்தாலும் மத்த 2 பிளேயர்ஸோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் டிவைடபிளா இருந்தாலும் இந்த பிளேயர்ஸ் திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பங்களாதேஷ் மாதிரி ஒரு டீம் ஆட வரும்போது கொஞ்சம் இன்னொரு சான்ஸே நம்ம வந்து கொடுத்துருக்கலாம். அது வந்து கொடுக்காம விட்டுருக்காங்க. சீனியர் பிளேயர்ஸ் ஃபார்ம்ல இல்லைங்கிறதுல ஒரு கிரிக்கெட்டே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு பல மாசங்கள் கழிச்சு கிரிக்கெட் ஆடப்படுற மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருக்கு. இட்ஸ் பீன் ஒரு லாங்கஸ்ட் கேப் மாதிரி நான் ஃபாலோ பண்றேன். நடந்த இலங்கைக்கு அகேன்ஸ்டான அந்த ஒரு ODIக்கு அப்புறமும் நம்ம பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு லாங் கேப்பா இருந்துச்சு. இந்த லாங் கேப்ல ஸ்ரீலங்கா இப்ப போய் இங்கிலாந்துல ஒரு டூரே முடிச்சிட்டாங்க, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு டெஸ்ட் வந்து 2-1 சொல்லி இங்கிலாந்து தோத்தே வந்திருக்காங்க. பட் நம்ம பாத்தீங்கன்னா இன்னும் அந்த ஒரு கெட்டிங் டு த குரூவ் அப்படிங்கிற மாதிரி இன்னும் நம்ம அந்த பிளேயர்ஸ் நம்ம இன்னும் ஆக்ஷன்ல பார்க்கல. மைட் பி அது ஒரு ஃபேன்ஸ் வந்து அது ஒரு ரீசனா பார்க்கலாம், அது ஒரு விஷயமா வந்து அவங்க சொல்லலான்னு பார்க்கலாம். மற்றபடி ஃபார்ம் ஒரு விராட் கோலிக்கோ ஒரு ரோஹித் சர்மாக்கோ அவர் ஃபார்மோ அவங்க இதை பத்தி சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆட்கள் கிடையாது. பிகாஸ் தே தெம்செல் நோ த ரோல் பெட்டர். ஒரு 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 பேட்ஸ்மேனா நான் ஸ்டாப்பா மேட்ச் ஆடி அது ஒரு ஃபார்ம் வீகேன் ஆகுதுன்னா ஒரு சின்ன ஒரு பாஸ் விட்டுட்டு அப்புறம் இந்த பாஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து
ரீஃபோக்கஸ் பண்ணி திருப்பி வந்து அந்த ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி அவங்க ஆடுறதுன்னு பாத்தீங்கன்னா இது இன்னும் அடுத்த லெவல் போவாங்க. எஸ்பெஷலி விராட் கோலிக்கே நம்ம சொல்லலாம். ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி வந்து அவரோட அந்த ஒரு 1000 நாள் அந்த பிரேக்க வந்து உடைச்சாரு. கிட்டத்தட்ட வந்து 100ல இருந்து 1000 நாள் உடைச்சாரு. அந்த பிரேக் உடைச்சாருங்க ஒரு ஒரு செலிப்ரேஷனா வந்து ஒரு 2, 3 டேஸ் முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க. சோஷியல் மீடியால சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தே நோ த பிசினஸ் பெட்டர் அண்ட் தே நோ ஹவ் டு ஆக்ட், ஹவ் டு கோ அப் ஆன் திங்ஸ். ஸோ அப்படி இருக்கிறது நம்ம தேவையில்லாம வந்து ஒரு வருத்தப்படுறோம்னா, இல்ல நம்ம தேவையில்லாம வந்து ஓவர் திங்க் பண்றோங்கிறது தான் எனக்கு வந்து நான் பாக்குறேன். இப்ப ஓவர் திங்க் பண்றோம் அப்படிங்கிறத விட, உங்கள பத்தி நம்ம பேசுற அளவுக்கு லெஜெண்ட்ஸ் இங்க யாருமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா, அங்க போய் அந்த கரெக்ட் மேட்ச் விளையாடுறவங்களுக்கு தான் அந்த பிரஷரு, அந்த டே அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஒரு ரசிகரா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ கண்டிப்பா வந்து எந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடினோமோ, ஒரு ரசிகரா அவர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருந்தாங்களோ, அதையும் நம்ம கண்டிப்பா பேசி தானே சார் ஆகணும். டெஃபினெட்லி வைத்தி. பட் ஆனா வந்து இப்போ இப்போ வந்து இப்போ மாடர்ன் டே கோட்ஸா இப்போ 2 பேட்ஸ்மேன் நம்ம டீம்ல இருக்காங்க. 2 பேருமே மாடர்ன் டே கோட்ஸ். 2 பேருமே வந்து ஐசிசி ரேங்கிங்ல வந்து இந்த லாஸ்ட் ஒரு கடந்த ஒரு 10 வருஷத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. விராட் கோலி ஒரு பக்கமும், ரோஹித் சர்மா ஒரு பக்கம் தான் இருக்காங்க. கிவன் த ஃபேக்ட் இந்த ஃபேப் 4ல வந்து விராட் கோலி வந்து இப்போ இந்த டெஸ்ட்ல வந்து ரன்ஸ் எல்லாம் இருக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து ரூட் வந்து அவர் பாட்டுக்கு வந்து அவர் ஒரு தனி ரூட்ல போயிட்டு இருக்கிறாரு. ரூட் வந்து இப்போ வந்து ஆல் டைம் டெஸ்ட் கிரேட்ஸ்க்கு கம்பேர் பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்காரு. சங்ககாராவையோ, பிரெயின் லாராவையோ, ரிக்கி பாயிண்டிங்கோ அந்த சச்சின் டெண்டுல்கரையோ அந்த அந்த ஒரு லீக்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி இருக்கச்சே விராட் கோலி ஆஸ் அ பிளேயர் அவர் ஆஸ் அ ஒரு 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 பிளேயர் அவர் கொண்டு வந்திருக்க அந்த பிராண்ட் அவர் கொண்டு வந்த வேல்யூவே வந்து இப்போ கொஞ்சம் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ரசிகன் கொஸ்டின் வரும். என்ன நம்மளுக்கு இன்னும் அந்த ஆஹ், தலைவனுக்கு இன்னும் அந்த பழைய ஃபார்ம் இருக்கா, அந்த பழைய டச் இருக்கா அப்படிங்கறதே எனக்கு கொஸ்டின் இருந்துச்சு. நம்ம T20 வேர்ல்டு கப் பத்தி பார்க்கும்போதே நம்ம யோசிச்சிருக்கோம். ஃபார்ம் வரல. விராட் கோலி ஃபார்மே இல்ல. விராட் கோலி ஏன் ஆடுறாரு எல்லாமே ஏகப்பட்ட கொஸ்டின் சொல்லிட்டு இருந்தோம். பட் வென் இட் மேட்டர்ஸ் தே பெர்ஃபார்ம் த மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தேவைப்பட்ட டைம்ல அந்த ஒரு இன்னிங்ஸ் தான் வந்து இத்தனை வருஷ ஒரு 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 ஏக்கத்துக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ஒரு ஒரு காத்திருப்புக்கு அப்புறம் நம்ம கிட்ட ஒரு ஐசிசி டிராஃபி கிடைச்சிருக்கு. ஸோ தே will be more pressurized. They will be having more burden behind their back because இப்போ ஒரு ஃபார்மேட் 2 பேருமே கிடையாது. T20 ஃபார்மேட்லயும் இந்த 2 பேருமே கிடையாது. மத்த ஃபார்மேட்லயும் வந்து தே ஹாவ் டு ப்ரூவ் அப் தியர் பொட்டன்ஷியல் ஸோ தட் இப்போ புது கோச்சிங் டீமும் உள்ள வந்திருக்கு. அண்டர் புது கோச், ஒரு பேட்டிங் கோச், ஒரு bowling கோச் எல்லாமே செட்டப்பே புதுசா இருக்கு. ஸோ அன்லஸ் அன்டில் அவங்க வந்து அந்த ஒரு ஸ்கில் மோன்மெண்ட்டோ இல்ல அவங்களுக்கு அந்த கோர்ஸ் கரெக்ஷனோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு ரீஜிக் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் பண்ணாத வரைக்கும் அவங்களோட அந்த பொசிஷனே வந்து கொஞ்சம் டிபேட்டபிளா கூட இருக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ ஒவ்வொரு உங்களுக்கு வந்து ஒரு T20 ஒரு ஒரு அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஆட போகும்போது ஒரு ப்ராடிஜியல் டேலண்ட் நமக்கு தெரியப்படுது. ஓகேங்களா? அண்ட் ஒவ்வொரு ஐபிஎல் ஒவ்வொரு டொமஸ்டிக் சீசன் முடியும் போது நிறைய டேலண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு ஒரு இப்போ வந்து இந்தியா ஹேவிங் செலக்ஷன் ஆஃப் வே டூ மெனி அப்படியா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறச்ச இந்த விஷயமும் அவங்க மைண்ட்ல ஒரு வேலை பிளே பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ரசிகன் வந்து பார்க்கலாம். மைபி அதை ஒரு பிரதிபலிப்பா தான் அவன் வந்து ஒவ்வொரு டைம் நம்ம தலைவன் வெளில போய் ஆட போகும்போது கிரவுண்ட்ல போய் ஆட போகும்போது ஒரு 100 அடிச்சாலோ ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் ஆடினாலும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்பார்ப்பு தப்புன்னு சொல்ல, பட் இந்த எதிர்பார்ப்பு அந்த பக்கமும் அவங்களுக்கும் இருக்கும். நமக்கு இருக்கிறத விட ஒரு ஒரு 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு கூட இருக்கும். ஸோ பெட்டர் அவங்கள வந்து அவங்களோட ரோல் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற பிலீஃப்ல விட்டுட்டு நம்ம ஒரு ஸ்டெப் பேக் பண்றது பெட்டர் நான் நினைக்கிறேன் இது. ஷூர் கண்டிப்பா. இப்ப என்னன்னா சுமன் கில், கேஎல் ராகுல், சர்ஃப்ராஸ் கான் இவங்க 3 பேர்ல யாரு பிளேயிங் 11ல இருப்பா? யாருக்கு வாய்ப்புகள் இருக்கு? எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த 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 ஸ்குவாட்ல வந்து டிஃபால்ட்டா உள்ள ஸ்பின் ஆடக்கூடிய வகையிலும் அண்ட் வந்து அந்த மிடில் ஆக்சலரேஷன் அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஆடுற வகையிலும் வந்து கேஎல் ராகுல் அண்ட் சர்ஃப்ராஸ் கான் 2 பேருமே உள்ள இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சுமன் கிலுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஓப்பனரா அவங்க அங்க 2 பேர் ஆல்ரெடி இருக்கிறாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு பக்கமும் கூட வந்து ரோஹித் சர்மாவும் இருக்கிறாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் சொல்லவே வேணாம். சுனில் கவாஸ்கரோட இந்த ஒரு 774 அந்த ரெக்கார்டை வந்து ஆல்மோஸ்ட் தொட்டுடுற தூரத்துல வந்து ஒரு 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 ராஜாங்கம் நடத்தி காட்டினாரு யசஸ்வி ஜெய்ஸ்வால். இன்னொன்னு யசஸ்வி ஜெய்ஸ்வால் அந்த மாதிரி ஆடுறது ஒரு பக்கம் ரோஹித் சர்மாவோட பேர்டனையும் குறைச்சிரும். ரோஹித் சர்மா வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் வந்து ஒரு வாண்ட்ஸ் டு மேக் த டேடி 100 அந்த மாதிரி அடிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படி இருக்கும்போது அங்க அந்த ரோலை வந்து ஆல்ரெடி இன்னொருத்தர்
ஒரு யங் டேலண்ட் பெட்டரா பண்ணும்போது, அதுவும் லெஃப்ட் ஹேண்டரா இருக்கும்போது, ஸோ ரோஹித் சர்மாவோட பர்டன் வந்து ரொம்ப வந்து அவருக்கு வந்து பெருசா அவருக்கு வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறச்ச இந்த இடத்துல வந்து ரோல ஃபில் பண்றதோ, இல்ல வந்து அந்த ஒரு 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 ரோல் கிளாரிட்டியோ, இல்ல டிபெண்டன்சியோ நான் யாருக்கு அதிகமா பார்க்குறேன், யஷஸ்வி ஜெய்ஸ்வால பார்க்குறேன். வித் நோ ரிகார்ட்ஸ், வித் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு சுப்மன் கில், ஐ வுட் சே இந்த 2 பேர் உள்ள ஸ்குவாட்ல இருப்பாங்க. சர்ஃப்ராஸ் கான் உங்களுக்கு வந்து அந்த இங்கிலாந்து சீரீஸ்லயே வந்து நடுவுல தனியா ஏன் இத்தன நாளா வந்து அவரோட டொமஸ்டிக்ல அவர் தனியா அங்க ஒரு தெரிஞ்சாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப காமிச்சாரு. இப்போ ஒரு தம்பி முஷீர் கானும் ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப நடந்த மேட்ச்ல இப்ப நீ வந்து இந்தியா vs இந்தியா பி அந்த மேட்ச் நம்ம பார்த்துட்டு முஷீர் கான் அவரும் தனியா தெரிய ஆரம்பிக்கிறாரு. ஸோ சர்ஃப்ராஸ் கான் அவருக்கு அன்னைக்குள்ள வந்து அந்த அட்டாக்கிங் ஸ்பின் ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஏன்னா இப்போ ஆட போற பங்களாதேஷ் வந்து கொஞ்ச நாள் இப்போ ஜஸ்ட் ஒரு 2, 3 ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தானே சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து அண்ட் இந்த 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 டீம் இஸ் நோன் ஃபார் இந்த மாதிரி வந்து அந்த ஜெயண்ட் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீம். உங்களுக்கு வந்து பங்களாதேஷ் அவங்களால ஒரு ஐசிசி ஈவெண்ட்டே நமக்கு வந்து மிஸ் ஆச்சு 2007. ஸோ நெவர் டேக் யூ ஆப்போசிஷன் லைட்லி. அண்ட் இந்த டைம்ல வந்து அங்க பங்களாதேஷ் டீமே நிறைய வந்து அவங்க பழைய ஆட்கள் இருக்காம நிறைய வெரைட்டி ஸ்பின்னர்ஸ் ஒரு 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 ஓப்பனிங் பேசர் வந்து பாபர் அசாம வந்து சொல்லி சொல்லி விக்கெட் எடுத்தாரு. ஐம் நாட் ரிமெம்பரிங் த நேம். சொல்லி சொல்லி விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த ஷாண்டோ அவங்க டீம்ல வந்து ஒரு 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 ஈகோ இல்லாம ஒரு ஒரு முஷ்ஃபிக் ரஹீமோ இல்ல ஒரு ஷகிப் அல் ஹசனோ அவங்க ரோல அவங்க பண்ணிட்டு போறாங்க. லிட்டன் தாஸ் அவங்க ரோல அவங்க பண்ணிட்டு போறாங்க. பிளஸ் யங்ஸ்டர்ஸும் கிடைக்கிற சான்ஸ்ல வந்து மெஹதி ஹசன் எல்லாமே வந்து அவங்களோட புல்லிங் அப் தேர் சாக்ஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் அக்ராஸ். ஸோ அவங்களையும் நம்ம வி ஷுட் நாட் டேக் தம் லைட்லி. ஸோ அண்ட் எஸ்பெஷலி பங்களாதேஷ்ல உள்ள அவங்க நாட்டு பிரச்சனையில இருக்கிறச்ச அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் இஸ் ஒன்லி ஹாப்பினஸ் விச் தே கேன் கிவ் இட் அக்ராஸ் டு த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் உள்ள போகணும், குவாலிஃபிகேஷன் டாப் 2 இருக்கணும். நமக்கு ப்ரெஷர் இருக்கு, அங்க அவங்களுக்கு ப்ரெஷரே கிடையாது. எப்பவுமே அந்த இம்ரான் கான் 92 வேர்ல்டு கப்ல சொன்ன மாதிரி ஒரு கார்னர் டைகர் அப்ரோச்ல வந்து அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நெவர் டேக் தம் லைட்லி. அண்ட் அங்க இருக்க அந்த ஸ்பின்னர்ஸ் டேக்கிள் பண்ணணும்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஸ்பின்னர் சூப்பரா ஆடக்கூடிய இந்த 2 பிளேயர்ஸ் கண்டிப்பா இருக்கணும், KL ராகுல் அண்ட் சர்ஃப்ராஸ் கான். ஸோ தே கெட் இன் டு தி 11 பாரிங் ஆஸ் சுமன் கில்லோட ரோலுக்கு அங்க சுமன் கில்லோட சூப்பரா ஆடுற அதனால ஓகே. அவங்க நல்லா ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. இங்க ஸ்பின்னர் டேக்கிள் பண்ற மாதிரியான பிளேயர்ஸ் ஆடணும் அப்படிங்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்ரீலங்கால பார்த்தோம். ஸ்பின்னர்ஸ் ஒருத்தர் கூட விளையாடவே இல்லையே சார். ஏன் இந்த இந்தியன் டீம் வந்து உங்களுக்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி வந்து ஸ்பின்ன வந்து டொமஸ்டிக் சர்க்கிள் நிறைய ஆடாம இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்துல வந்து உலகத்துல என்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ் கொண்டு வந்தாலும் சரி, இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து அந்த ஒரு கிரவுண்டை சுத்தி காட்டுவாங்க அப்படின்னு ஒரு லோக்கல் டேர்ம் சொல்லுவாங்க. இந்த லோக்கல் டொமஸ்டிக் கிரவுண்டை சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு அசார்தீனா இருக்கட்டும், இல்ல நவ்ஜோத் சிங் சித்துவா இருக்கட்டும், இல்ல அடுத்து அதே ஜெனரேஷன் அதுக்கு அடுத்து வந்த ஒரு சச்சினோ, இல்ல வந்து சௌரவ் கங்குலியோ, இதுக்கப்புறம் வீரேந்தர் சேவாகோ, லக்ஷ்மணோ, டிராவிட் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டிராவிட் லக்ஷ்மண் கீழே கிரவுண்ட் ஸ்ட்ரோக்ஸ் ஆடுறாங்க. வேற சேவாக், கங்குலி, டெண்டுல்கர்லாம் தூக்கி வந்து ஒரு போடுறது. ஷேன்வானா இருந்தாலும் முரளிதர் இருந்தாலும் இந்தியாவில் அவங்க ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பேத்தட்டிக்கா இருக்கும். இந்தியா வந்து ஸ்பின்னர்ஸ் ஹெவன் அப்படின்னு சொல்லப்படுற இந்தியாவில இவங்க 2 பேரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சராசரிக்கும் அவங்களோட கெரியர் ஆவரேஜுக்கும் இந்தியாலையும் வந்து ரொம்ப வந்து ஒரு 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 டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட லெகசி இருக்கு இந்தியாவில். என்ன பண்ணணும், ஒரு ஒரு ஜெனரேஷன் என்ன பண்ண ரொம்ப புஷ் பண்ணி இல்ல நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸ் ரெடி பண்ணணும். நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பேஸ்ல அடிக்கணும். நம்ம போலர்ஸ் எல்லாமே வந்து 120, 130 தான் போடுறாங்க. 150 பிளஸ் கிக் அடிக்கிற போலர் இல்ல 140, 150 அடிக்கிற போலர்ஸ் இருக்கணும்னு சொல்லி ஃபாஸ்ட் போலர்ஸ் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸ் நமக்கு வந்து ஒரு 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 லீஜனா நம்ம கையில ரெடி பண்ணிட்டே உங்களுக்கு இருக்காங்க. உங்களுக்கு வந்து மயங்க் யாதவ்னு ஒருத்தர் இந்த மாதிரி வந்து 150 பிளஸ் அடிப்பாரு அப்படிங்கிறது நாங்க பிரெட்லியை பார்த்தபோது யோசிச்சதே கிடையாது. பிரெட்லியை பீக்ல ஆடின டைம்ல 2003 காலகட்டத்துல அதே ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்தியால அதே மாதிரி பிரெட்லி ஸ்பீட்ல ஒருத்தன் போட வருவான் அப்படிங்கிறத நம்ம சொல்லி நம்பி இருக்க மாட்டோம். பட் ஆனா இன்னைக்கு பாசிபிள் அப்படி இருக்காங்க. வேற ஒரு 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 வான், முரளிதரன், கும்ப்ளேக்கு அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின் ட்ரையோ குளோபலா நம்ம எடுத்தோம்னா இப்போதைக்கு அந்த லீட்ல கடைசியா இருக்க ஒரு ஒரு பேரை நான் பாக்குறது ரவி அஸ்வினும் ஜட்டு தான். இதுக்கடுத்து அந்த லெவலுக்கு ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு ப்ராடிஜியலா வந்து ஒவ்வொரு மேட்ச்லயும் சொல்லி விக்கெட் எடுக்கிற ஒரு ஸ்பின்னர்ஸ் டொமஸ்டிக் சர்க்கியூட்லயும் உங்களுக்கு கிடையாது. டொமஸ்டிக் சர்க்கிள்லயே உங்களுக்கு வந்து ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் இல்ல, ஒரு 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 த்ரெட்னிங் லெக் ஸ்பின்னர் இல்ல. ஸோ இப்படி டொமஸ்டிக் சர்க்கிட்ல இப்ப நம்ம வந்து கரெக்டா வந்து ஆட்கள் இல்லாத போது நீங்க இன்டர்நேஷனல் போய் என்ன பண்ண தானே முடியும்.
இங்கிலாந்து ஸ்ரீலங்கா சீரீஸ்ல பார்த்தோம். 3 மேட்ச்லயுமே வந்து ஸ்பின்னுக்கு எடுத்து நம்ம உள்ள விட்டோம். 3 மேட்சுமே ஸ்பின்னுக்கு எடுத்து தான் விட்டோம். அண்ட் நம்ம சேஸ் பண்ணது ஒரு ஹியூமாங்கஸ் டார்கெட்லாம் கிடையாது. நம்ம சேஸ்க்கு நம்ம குடுத்த டார்கெட் சராசரியும் கம்மியா இருக்க நம்பர் தான். ஒரு ஓடிஐ கிரிக்கெட் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஆடப்படும்போது, ஒவ்வொரு தசாப்தமும் எடுக்கும்போது, இந்த தான் ஆவரேஜ் ஸ்கோர் இருந்துச்சு. இதுதான் ஆவரேஜ் ஸ்கோர் இருந்துச்சுன்னு ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் எடுத்து கொண்டு வருவாங்க. 90ஸ்ல வந்து 250 எடுத்தாலே நீங்க வின்னிங் ஸ்கோர். 90s கிரிக்கெட்ல 250 எடுத்துட்டீங்கனாலே நீங்க வின்னிங் ஸ்கோர். எனிதிங் அபௌட் 250 வின்னிங் ஸ்கோர். அதே வந்து 280, 217 ஆச்சு அந்த 2000 காலகட்டத்துல. இப்போ 300ஓ 350ஓ வந்து சேஸ் பண்ணப்படுது. ஓடிஐல 403 எல்லாம் சேஸ் பண்ணப்படுது. அப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து வெறும் வந்து ஒரு 230 சொச்சம் 240 சொச்சத்தை வந்து நம்ம திணறோம்னா தட் ஷோஸ் நமக்கு டொமஸ்டிக்காவே நம்ம ஆட்கள் வந்து அந்த ஒரு ஸ்பின் ஆட டேலண்ட் இல்லாத ஆட்கள்லாம் நம்ம இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து மறுக்க முடியாத இந்த ஒரு 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 சோகமான உண்மை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதே ஷேவா கூட சொல்லியிருந்தாரு. எங்க காலத்துல நாங்க ஆடின போது டொமஸ்டிக்ல அத்தனை பிளேயர்ஸ் இருந்தாங்க. லெஜெண்ட்ஸ் அத்தனை பிளேயர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா இப்போ ஷேவாக் ஆடும்போது ஷேவாக் அகேன்ஸ்டா போலிங் போட்டது யாருன்னா கர்நாடகால இருந்து அனில் கும்ளே போடுவாப்ல. ஒரு பக்கம் பஞ்சாப்ல இருந்து ஹர்பல் சிங் போலிங் போடுவாப்ல. ஓகேங்களா? ஸோ ஷேவாக் அங்க டேக்கிள் பண்ணி டொமஸ்டிக்ல ஆடினதுக்கு அப்புறம் ஷேவாக் உங்களுக்கு வந்து ஒரு இங்க வர ஒரு ஒரு ஹெராத்தையோ இல்ல ஒரு முரளிதரனையோ இல்ல ஸ்டுவர்ட் மகிலையோ ஃபேஸ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. சேம் வாஸ் வித் சச்சின். சச்சின் ஆடின போது உங்களுக்கு வந்து அங்க ஒரு சந்திரசேகரோ பேடியும் அவங்க 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 ஆடினதை பார்த்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து ஆடின அந்த லெஜெண்ட்ஸ் வரிசையில இப்போ அன்பார்ச்சுனேட்லி டொமஸ்டிக்லயே அது இல்ல. ஸோ அதுவே ஸ்பின்னர் ஸ்பின்னர்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் வெர்சஸ் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ஆஃப் இந்தியா இதுக்குள்ள அந்த காம்பினேஷன் தான் இந்த டெஸ்ட் சீரீஸ் நான் வந்து பாக்குறேன். அதுவும் இப்ப நடக்க போற மேட்ச் சென்னையில எந்த மாதிரி பிச் ரெடி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு ஒரு ரேங்க் டர்னர் ரெடி பண்ணாங்கன்னா அது நமக்கே பேக் ஃபயர் ஆகுமா தெரியல. இப்போ இதே மாதிரி ஒரு ஒரு 2004ல நம்ம வந்து ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம ஹோம்ல தோத்தோம். அதுக்கப்புறம் 2012ல தான் கடைசியா நம்ம தோத்தோம். ஹோம்ல கிட்டத்தட்ட ஒரு 4000 சொச்ச நாட்களா நம்மள வந்து ஒரு சீரீஸ லூஸ் பண்ணாம நம்ம டெஸ்ட் சீரீஸ் நம்ம வந்து லூஸ் பண்ணாம இருக்கிறோம். விச் இஸ் அ ரெக்கார்ட் அக்ராஸ் அதர் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ். ஓகே. ஓகேங்களா? ஏன்னா இது 4000 சொச்ச நாட்களான ரெக்கார்ட் இப்போ த்ரெட்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் தேர் இஸ். ஏன்னா ஒரு 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 நியூசிலாந்துல இருந்து ஒரு யாருன்னே தெரியாது ஒரு போல அவர்கிட்ட 10 விக்கெட்டையும் கொடுத்தோம். அஜாஸ் பட்டேல் அவர் 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 வந்து சும்மா வந்து பெரிய பிளேயரே கிடையாது. அவருக்கு வந்து அப்பதான் வந்து இந்தியா தான் அவருக்கு வந்து ஒரு டெபியூ டூரோ 2வது டூர் அந்த மாதிரி வராது. அவர்கிட்ட 10 விக்கெட் ஒரே இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்டை கொடுத்தோம். ஓகேங்களா? எங்களுக்கு இப்போ இங்கிலாந்து ஆடி முடிச்சுட்டு போனா அவங்களுக்கு என்ன இந்த ஒரு யங்ஸ்டர் சொஹேல் அவர் பேரு. அவர் பஷீர் அவர்கிட்ட நம்ம வந்து விக்கெட்டை கொடுத்துட்டு ஆமா, இருக்கிறோம். ஆமா. கொடுத்தோம். ஸோ டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ஆஃப் இந்தியா வெர்சஸ் தி ஸ்பின்னர்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் இவங்களுக்குள்ள தான் கான்டெஸ்ட் ரிட்டர்ன் அண்ட் டஸ்டட். இது நம்ம என்ன மாதிரி பிச் ரெடி பண்றோம் அது நிறைய ஃபேக்டரா இருக்க போகுது. அந்த சீரீஸும் சரி அதுக்கு முன்னாடி அந்த ஹோம்ல நடந்த பிஜிடியும் சரி அந்த மிடில் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து பயங்கரமா ஹெல்ப் ஆச்சு. ஒரு அக்ஷர் பட்டேலோட இன்னிங்ஸ் வந்து காப்பாத்தி கொடுத்துச்சு. ஆமா. அக்ஷர் பட்டேல் வந்து அந்த பிஜிடி சீரீஸ்ல தனியா தெரிஞ்சார். போன இங்கிலாந்து சீரீஸ்ல வந்து யஷ்வந்த் ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் டாப்ல அடிச்சுட்டு போயிட்டாலும் கீழே வந்து உங்களுக்கு வந்து சர்ஃபராஸ் கானோ இல்ல கீழே வந்து கேஎல் ஹைதராபாத்ல மேட்ச் வந்து கேஎல் ராகுலும் அந்த மாதிரி தனியா வந்து அந்த அந்த இன்னிங்ஸ் வந்து தனியா நமக்கு வந்து ஒரு 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 நமக்கு ஜெயிச்சு அது ஒரு வினிங் ஃபேக்டரா நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துச்சு. ஓகேங்களா? சோ இந்த சீரீஸ்ல அந்த மாதிரி யார் வர போறா ஃபிங்கர்ஸ் கிராஸ். இப்போ 2 டெஸ்ட் நடக்குது. இந்த 2 டெஸ்ட்ல எத்தனை வந்து இந்தியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? நியாயப்படி பார்த்தா இந்தியா இருக்க டெஸ்ட் ரேங்கிங்க்கு இந்தியாவில் சொல்லப்படுற ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம 2-0 அடிக்கணும். 2-0 அடிக்கணும். பட் கிவன் த மொமெண்டம் விச் பங்களாதேஷ் இஸ் ஹேவிங் ஒரு பாகிஸ்தானை போய் அவங்களுடைய பரம எதிரி பாகிஸ்தான் நமக்கு எப்படி பாகிஸ்தானோ அதே மாதிரி பங்களாதேஷ்க்கு பாகிஸ்தான் பயங்கரமான வந்து ஒரு 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 ரைவல் நேஷன். அவங்களுக்கு வந்து ஹிஸ்டரினாலும் சரி அவங்களுக்கு எதுவும் அவங்களோட டேஸ் 90ஸ்லயே ஒரு மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் பங்களாதேஷ் ஜெயிக்கக்கூடிய ஒரு மேட்ச். அங்க ஃபேக்கா கேட்ச் கீழே போட்டு விட்டுலாம் வந்து மொயின் கானும் நிசமுல்லா அவங்க கையில வந்து அந்த மேட்சை டிரா பண்ணி விட்டு தப்பிச்சிருவாங்க. பாகிஸ்தான் வந்து
அந்த மேட்ச் தோல்வி அப்பயே தப்பிச்சிருவாங்க. ஸோ தே ஹேவ் அ ஹிஸ்டரி. ஸோ அந்த மாதிரி ஹிஸ்டரியவே உடைச்சு அங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபார்ம் அவங்க பக்கம் இருக்கு, மொமெண்டம் அந்த பக்கம் இருக்கு. இப்போ 1-1 1-1 ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. 1-1 1-1 ஐ வுட் சே 1-1. ஒரு இந்தியன் ஃபேனா எனக்கு கேட்டா 2-0 எதிர்பார்க்கிறேன். இந்தியன் ஃபேனா, கிரிக்கெட் ஃபேன் எதிர்பார்த்தீங்க நான் 2-0 எதிர்பார்க்கிறேன். விச் இஸ் லைக் எல்லா ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி 2-0 எதிர்பார்க்கிறேன். பட் ஒரு கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ல எப்போ டெஸ்ட் கிரிக்கெட் கொஞ்சம் அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போற அந்த ஒரு டேபிள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகும். கொஞ்சம் அது கொஞ்சம் வந்து அந்த டேபிள்ல கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஒரு கலக்கம் அப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 1-1 தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்கிறீங்களா? இல்ல 1-1 தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 1-1 வரும்னு நினைக்கிறேன். ஐ எம் பிரெஸ்யூமிங். ஏன்னா பங்களாதேஷ் இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து இப்ப என்ன பால் வந்து எங்களுக்கு இது டிஃப்ரெண்டான பால், எஸ்ஜி பால் எப்படி ஸ்பின் பண்றது அந்த மாதிரிலாம் வந்து ஸோ அவங்க தே ஆர் ஹேவிங் தட் ரீசன்ஸ் அப் ஃப்ரண்ட். ஸோ இது வந்து நம்ம என்னப்பா ஆட தெரியாதவன் வந்து மேடை கோணம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்றாமான்னு இது பண்ணலாம். இல்லை இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க வந்து போஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாதுல்ல. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஆட வந்த போது பங்களாதேஷ் ஈஸியா காலி பண்ணும். உங்களுக்கு வந்து ஓவர் டே நைட் டெஸ்ட் மேட்ச் கூட ஒரு மேட்ச் நினைச்சிருக்கேன் கொல்கட்டால வந்து பங்களாதேஷ் வந்து ஆடினாங்க. பட் அப்ப இருந்த ஃபார்ம், அப்ப இருந்த டீமோ இல்ல அப்ப இருந்த அந்த இது வேற. பட் இப்போ தேர் கமிங் ஆஃப்டர் ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு 2-0 கிளீன் ஸ்வீப் அகேன்ஸ்ட் ஆர்ச் ரைவல்ஸ் இன் தியர் ஹோம் கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அவங்க பக்கம் வந்து ஒரு 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 அட்வான்டேஜ் கொடுக்குறது தப்பு இல்ல. கண்டிப்பா. அதோட இல்லாம பங்களாதேஷோட ஃபாஸ்ட் பவுலர் அந்த ராணாங்கிற ஒரு பவுலர் கூட சொல்லியிருக்காரு. நாங்க வந்து இந்தியாவ வந்து கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம். அதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப தீவிரமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். எப்படியாவது 2 மேட்சையும் நாங்க வந்து ஜெயிச்சு சீரியஸ வின் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலர். அத நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அவரோட இந்த கருத்த வந்து எப்படி பார்க்குறீங்க? மேபி பல பேருக்கு வந்து இதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டூரா இருக்கும். இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டூரா இருக்கும். ஸோ அண்ட் அவங்க என்ன ஒரு ஆஸ்பெக்ட்ல அவங்க சொல்லுவாங்கன்னா, நம்ம இப்போ ஜியோகிராபிக்கலி பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியாவும் பாகிஸ்தான் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் 3மே வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. தட்பவெட்ப நிலையிலும் சரி, இல்ல வந்து அந்த ஒரு சாயில் அந்த டைப்லயும் சரி, பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் இது எல்லாமே மேல அந்த டாப் ஆஃப் அந்த இது மட்டும் தான். பட் கீழே இவங்க ஆட போற இந்த சீரிஸ் வந்து சவுத் சவுத் ஆஃப் இந்தியா. அண்ட் இந்த டைம்ல உங்களுக்கு இப்ப கருத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே நமக்கு வந்து அந்த மழை கரெக்டா வரல. உங்களுக்கு இன்னுமே வந்து இன்னும் வந்து ஒரு லைட்டா அந்த எக்ஸ்டெண்டட் சம்மர் மாதிரி தான் இப்ப நமக்கு இங்க இருக்கு. இந்தியா போகும்போது எக்ஸ்டெண்ட் சம்மர் மாதிரி தான் இருக்கு. சோ அவர் என்ன பண்ணிருக்காங்க, சோ பாகிஸ்தான் அடிச்சிட்டோம். இதே மாதிரி சிமிலர் கண்டிஷன்ஸ் தானே. ஏன்னா ஒரு ஒரு பார்டர்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி போனா ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போனா வந்து 20 35 கிலோமீட்டர் போனா உங்களுக்கு வந்து லாகூர். சோ அங்கிருந்து இவ்வளவுதானா பக்கம் நமக்கு. அதே மாதிரி கொல்கட்டால இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி போனா உங்களுக்கு உங்களுக்கு வந்து டாக்கா. சோ இப்படி இருக்க வச்சு அவங்க என்ன எதிர்பார்த்துருப்பாங்க, ஓகே ரீசன்சி வைஸ் அப்புறம் இந்த ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ் வைஸ் அவங்க வந்து இந்த மாதிரி நமக்கு இதை இவங்களை அடிச்சு இவங்க அடிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கலாம். தப்பே கிடையாது. பட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட், இதே பங்களாதேஷ வந்து அவங்க ஹோம்ல போய் வந்து ஸ்ரீலங்கா அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இதே பங்களாதேஷ் அவங்க போய் ஸ்ரீலங்கா அடிச்சுட்டு வந்தாங்க. ஈவன் ஸ்ரீலங்கா ஹேஸ் அண்ட் ப்ராப்பர் ஸ்பின் அட்டாக். அவங்களுக்கு ஸ்பின் அட்டாக்கா இருக்கு. பாகிஸ்தானோட மிஸ் மேட்ச் நான் என்ன பார்த்தேன்னா, அங்க அவங்களை த்ரெட்டன் பண்ற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஸ்பின்னர்ஸ் அங்க வந்து கிடையாது. ஒரு யாசிர் ஷா ஆடி இருந்தா வந்து கொஞ்சம் வந்து பேலன்ஸ் கொஞ்சம் மாறி இருக்குமா கிடையாது. பட் நம்ம எப்படி இங்க ஒரு ஒரு ஃபாஸ்ட் அஸ்வின். பாலர்ஸ் பேட்சே ரெடி பண்ணிட்டு நம்ம ஒரு 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 நமக்கு வந்து எப்படி ஒரு ஸ்பின்னுக்கு ஆள் இல்லாம நம்ம இருக்கிறோமோ, அஸ்வினுக்கு அடுத்து நான் சொல்றேன் லெகசி இருக்குன்னு சொல்றேன். அங்க வந்து அங்க ஒரு ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர்ஸ் அங்க வந்து பேக் பண்றது யாருமே இல்ல. ஸோ மைபி அந்த விஷயத்த வந்து பங்களாதேஷ் நல்லா யூஸ் பண்ணி அடிச்சுட்டாங்கன்னு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, 26க்கு சம்திங் 30க்கு 26 சம்திங் 5 விக்கெட் லூஸ் ஆகுது. ஆமா. இந்தியா வந்து பழைய பாகிஸ்தான் இருந்தா அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் ரேம்பேஜ் மாதிரி போட்டு அடிச்சு காலி பண்ணிருப்பாங்க. ஒரு 90s பாகிஸ்தானோ இல்ல அந்த ஏர்லி 2000 பாகிஸ்தானோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன பேஸ் போலர்ஸ் இருந்தாலும் கூட ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின்னர் இருப்பாங்க. ஒரு சக்லைன் முஷ்டாக்கோ, ஒரு முஷ்டாக் அஹமதோ, இல்ல வந்து ஈவன் ஷோயப் மாலிக்கோ, இல்ல ஒரு சயித் அஜ்மலோ, யாரோ ஒருத்தங்க அங்க வந்து அந்த பேசர்ஸ் அடிக்கிறாங்கன்னா கூட வந்து இங்க கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு இங்க ஒரு ஸ்பின்னர் வந்து கூட வந்து பேசர்ஸ வந்து அவங்க வந்து பீட்டன் ஆயிட்டு வெளில இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ்ல அடிக்க போய் மாட்டுவாங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட அந்த பாகிஸ்லயும் அங்க ஒரு ஆள் அந்த அந்த ஒரு ஃபேக்டர் இல்லாதனால அங்க அடிச்சு தள்ளிட்டாங்க.
அது இங்க அப்படி கிடையாதுல. எவ்வளவு ஓவர்ஸ் நீங்க பும்ரா வந்து நீங்க டிஃபெண்ட் பண்ணாலும் எதிர்த்தாப்புல வந்து இன்னும் 2 அஸ்வினோ இல்ல ஜட்டுவோ இல்ல வந்து குல்தீப் யாதவோ வரும்போது நீங்க ஏதாவது மிஸ்டேக் பவுண்ட் டு ஹேப்பன்ல. சோ அந்த தம்பி அவர் வந்து இந்த போலர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மைட் பி அந்த ஒரு ஃபார்ம் வச்சுட்டு இல்ல அவங்க வந்து அவங்களோட இந்த கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே பங்களாதேஷ் நம்ம நிறைய பேசுவோம். அவங்க வந்து அவங்க பேசுறதுக்கும் அவங்க ஒரு விக்கெட் எடுத்து ஒரு செலிப்ரேட் பண்றதுக்கும் போறதுக்கும் அவங்க கிரிக்கெட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நிறைய சொல்லுவோம். இதே பங்களாதேஷ் வந்து ஒரு இந்தியா பி டீமோ சி டீமோ போன போது முஷ்பிக் ரஹீம் சொன்ன இதோட சூப்பரா தான் சொன்னாரு. தோத்தா வந்து இந்தியா தோத்ததுதானே சொல்லுவாங்க. இந்தியா ஏ தோச்சு இந்தியா பி தோச்சுலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க லூஸ் ஆனா இந்தியா தோத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்கள 54 சம்திங் என்னவோ ஆல் அவுட் பண்ணோம். ஸ்டுவர்ட் பினி வந்து 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு. இத்தனைக்கும் நம்ம அடிச்ச ஸ்கோர் பாத்தீங்கன்னா 100 சம்திங் 110 100 சம்திங் தான் அடிச்சோம். ஸோ அவங்க எப்பவுமே இந்த மாதிரி லவ் மவுத் விடுறதுல அவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இத இத வந்து நமக்கு ஒரு ஒரு கவுண்டர் அட்டாக் வந்து கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஐ வுட் சே இந்த கவுண்டர் அட்டாக் பெர்ஃபார்மன்ஸ்ல நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. பார்ப்போம். என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. 19ஆம் தேதி வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அ ஆமா. உங்களோட உங்களோட கணிப்புப்படி 1க்கு 1 வந்து இந்த சீரிஸ டை பண்றாங்களா? இல்ல ரசிகர்களோட எதிர்பார்ப்புப்படி 2க்கு 0ன்னு இந்தியா இந்த சீரிஸ வின் பண்றாங்களான்னு 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆன உடனே நமக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிரும். கண்டிப்பா பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா பார்ப்போம். அ பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.